Dear students, plus 2 Maths, Chapter 7, Applications of Differential Calculus, வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 7.3, பயிற்சி 7.3. இல்லை 9th sum பார்க்க போகிறோம். Show that there lies a point on the curve f of x is equal to x into x plus 3 into e power minus pi by 2 minus 3 less than or equal to x less than or equal to 0 where tangent drawn is parallel to the x-axis. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கலாம். f of x is equal to x into x plus 3 into e power minus pi by 2 where x lies in the closed interval minus 3, 0. இப்போ நமக்கு f of x is continuous in the interval minus 3, 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். f of x is differentiable in open interval minus 3, 0. இப்போ f of 0 கண்டுபிடிக்கிறோம். f of 0 is equal to 0 into something அப்படின்னாலே நமக்கு அது 0 வந்துடும். f of minus 3 அப்படின்னும் போது minus 3 in between, அதாவது ப்ராக்கெட்டில் x plus 3 இருக்குது, minus 3 கொடுத்தோம்னா plus 3 into e power minus pi by 2, இங்கே ஃபுல்லாக 0 வர்றதுனால the whole thing will be 0. Therefore f of minus 3 is equal to f of 0 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து நம்ம மீன் வேல்யூ தேரம் லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தேரம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா f of minus 3 is equal to f of 0ன்னு வந்திருக்கு. அது வந்து நாட் ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே ரோல்ஸ் தேரம் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. Now f of x satisfies the Rolle's theorem such that there exists at least one point c in open interval minus 3, 0. இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். f of x is equal to x into x plus 3 into e power minus pi by 2. therefore f dash of x e power minus pi by 2ன்றது கான்ஸ்டன்ட், அது வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை வந்து uv மெத்தடில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். x வச்சுக்கிறேன். x plus 3யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதனுடைய எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1, 3 வந்து 0 ஆகிடும். அதனால் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் 3யை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1ன்னு வந்துடும். அதனால் அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பை பை 2, இது எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். அதனால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு அப்படின்பது 2x, அங்கே வந்து 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சிக்கு மாற்றிக்கிறோம். f dash of c is equal to e power minus pi by 2, 2c plus 3 is equal to 0ன்னு வரும். therefore 2c is equal to minus 3, therefore c is equal to minus 3 by 2 which is in the open interval minus 3, 0. இப்போ x is equal to minus 3 by 2 is a tangent which is parallel to the x-axis. அதாவது இந்த மாதிரி x is equal to எந்த நம்பர் வந்தாலும் அது கட்டாயமாக x-axisக்கு பேரலாக இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதனால் x is equal to minus pi by 3 is a tangent which is parallel to the x-axis அப்படின்னு சொல்லிடலாம். Thank you.